அண்மை செய்தி. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என ஷோபா கரந்தலாஜே அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் இரு பிரிவினருக்கிடையே கலவரத்தை தூண்டுதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் இதனை ஏற்க தயாராக இருப்பதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணை செய்தது. அப்பொழுது ஷோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் உள்ளதாகவும் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தாம் மன்னிப்பு கோரி விளக்கமிட்டு பதிவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரின் கருத்தை பெற்ற செய்தியாளர் சந்திப்பு மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் தாம் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாகவும் தமிழக மக்களிடம் இது சம்பந்தமாக தமது கருத்திற்கு மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதனை ஏற்க வேண்டும் என கூறி அவர் தன்னுடைய மனுவை தாக்கல் செய்தார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை நாளை மறுதினத்திற்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.